அமெரிக்காவின் போஸ்டன் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடத்தப்பட்ட போலீஸ் சோதனையின் போது இலங்கை தேரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் சோதனையின் போது பாலியல் சேவைகளை பெற முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட 7 பேரில் இலங்கையைச் சேர்ந்த பௌத்த தேரரும் ஒருவர் அடங்குவதாக போஸ்டன் போலீசார் தெரிவித்தனர். அமெரிக்காவில் வசிக்கும் 32 வயதான மகாயாயே வினீத என்ற தேரரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை ஹோட்டலில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. அத்துடன் உலகக்கோப்பை கால்பந்து தொடரை முன்னிட்டு மனித கடத்தல் மற்றும் தவறான தொழில் ஒழிப்புக்காக போஸ்டன் போலீசாரால் ஆபரேஷன் ரெட் கார்ட் என்ற விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாகவே இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. வணிக ரீதியிலான பாலியல் தொழிலுக்காக பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பயன்படுத்தும் விளம்பர வலையமைப்பை கண்டறிவதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாக இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். மகாயாயே வினீத தேரர் உட்பட கைது செய்யப்பட்ட 7 சந்தேக நபர்களுக்கு எதிராக படத்திற்கு பாலியல் சேவைகளை பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் போஸ்டன் மத்திய மாநகர நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட தேரர் அமெரிக்காவின் பல்கலைக்கழகத்தில் பௌத்த மத ஆலோசகராக பணியாற்றி வந்தவராகும். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவர் தனது பதவியில் இருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் அங்கு அவர் பௌத்த தியான சங்கத்திற்கு வழிகாட்டுதல், தியான நிகழ்ச்சிகள் மற்றும் போதனைகள் நடத்தும் பணிகளை மேற்கொண்டு வந்துள்ளார். இலங்கையில் பிறந்த அவர் தனது 10வது வயதில் துறவரம் பூண்டுள்ளார். அத்துடன் 2022ஆம் ஆண்டு மே மாதத்தில் புகழ்பெற்ற பாடசாலையொன்றிலும் முதுகலை மாடி பட்டத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் இதுவரை நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்படவில்லை என்பதுடன் இதற்கான வழக்கு விசாரணை எதிர்வரும் நாட்களில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.